வெல்கம் பேக் டு டிஸ்கஸ் கேரேஜ். நம்ம சேனல் எப்படி பார்க்க போறோம்னா, செல்ஃப் மோட்டர்ல இருந்து எப்படி நமக்கு கரண்ட் சப்ளை ஆகி எப்படி நம்ம வந்து கிராங்க் ரொட்டேட் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இதுதான் செல்ஃப் மோட்ரு. செல்ஃப் மோட்ரு வந்து டேரக்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா டபுள் கியரில் வந்து சீட் ஆகும். இந்த டபுள் கியர் என்ன ஆகும்னா, கீழே வந்து இன்னொரு கியர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த கியர் போயிடுச்சுன்னா தான் நமக்கு இந்த ஒன் வே கிளச் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும். அதனால இதுக்கு தான் வந்து ஜாக் ஷாஃப்ட் ப்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணி போடுவாங்க. இந்த செல்ஃப் மோட்டர்லேருந்து நமக்கு டபுள் கியர் வரும். டபுள் கியர்லேருந்து இந்த கியருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கியர்லேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒன் வே கிளச். இந்த ஒன் வே கிளச் வந்து எதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்னா, நம்ம கனெக்டரில் போட்டு டைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த கனெக்டர் ரொட்டேட் ஆக வச்சோடனே நம்மளுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே பவர் ஸ்டார்ட் ஆகி வண்டி வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த சர்க்யூட் வழியாக தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செல்ஃப் மோட்டரு நெக்ஸ்ட் இந்த டபுள் கியர் வந்து இது ரொட்டேட் ஆகும். இந்த டபுள் கியர் ரொட்டேட் ஆச்சுன்னா கீழே இருக்க கியர் ரொட்டேட் ஆகும். இந்த கீழே இருக்க கியர் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு இந்த ஒன் வே கிளச் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வந்து செல்ஃபே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் நம்மளுக்கு இந்த செல்ஃப் மோட்ரு ரொம்ப வீக்காக இருக்குது போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டபுள் கியர் தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அடிப்படும். இந்த டபுள் கியர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த டபுள் கியரை வந்து நம்ம செல்ஃப் மோட்டர் போய் நம்ம டபுள் கியர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் வே கிளச் ஃபால்ட் ஆகி போகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த பார்ட்டு. ஆக்சுவலாக இது இப்படி தான் சீட் ஆயிருக்கும். இது ஆனால் ஆக்சுவலாக க்ளோஸ்டில் இருக்கும். இதோட சீட்டிங் வந்து இது இப்படி தான் இருக்கும். மோட்டர் சுற்றினோடனே இது வந்து நம்மளுக்கு ரொட்டேட் கொடுக்கும்.